cafe and நான் உங்க ஆர்ஜே அபி நாயா. எஸ், இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அனில் குமார், குங்ஃபூ ஸ்பெஷலிஸ்ட். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரதை தாண்டி அது எப்படி ஹீலிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேச போறாரு இன்னைக்கு கூட. ஃபர்ஸ்ட் வெல்கம் அண்ட் வணக்கம் டு மை ஷோ சார். வணக்கம். ஹாய். ஹாய் சார். ஹாய். ஸோ உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் இல்ல எப்படி நீங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எல்லாருக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்ப இருந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? உண்மையை சொன்னா அது ஆக்சுவலி வந்து கண்டிப்பா படம் அம்மா வந்து வயிற்றுகள் பார்த்த உடனே அந்த ஸோ அது நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இந்த இன்ஸ்பிரேஷன் வீரக்கலை அப்படின்றது தான் ஆக்சுவலி மார்ஷியல் ஆர்ட்ஸ். மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதோட நோக்கம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை, அதாவது இமோஷனை நமக்குள்ள வந்து இருக்கிற அந்த இமோஷன்ஸை கட்டுப்படுத்துறது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மனசையும் மூளையையும் சோலையும் ஒருநிலைப்படுத்தி வச்சு எடுக்கின்ற பயிற்சிகள் தான் ஆக்சுவலி மார்ஷியல் ஆர்ட்ஸ். சூப்பர் சார், சூப்பரான டெஃபினிஷன் சொன்னார் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு. அது மாத்திரம் இல்லாம குங்ஃபூ பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம். 7ஆம் அறிவு படம் வந்த போது போதி தர்மர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து நாங்க ஒரு ரேடியோ ஷோல குங்ஃபூ பத்தி எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணி, அது மாத்திரம் இல்லாம ஹீலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், ஒருத்தவங்க அவர் சொன்ன மாதிரி இமோஷனல் இம்பேலன்ஸை வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன் டு 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட இது சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், அனிமல்ஸ் வந்து மனிதர்களோட எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க. அனிமல் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம முன்னோர்கள் வந்து பல ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ இங்கே காஞ்சிபுரத்துல புத்தருடைய சீடர் வந்து போதி தர்மர். அவர் வந்து ஆக்சுவலி இங்க இருந்து அவர் புத்திசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பரப்புறதுக்காகவும் அது விட்டு இங்கிருந்து சைனைக்கு அவர் டிராவல் பண்ணார். அப்படி டிராவல் பண்ணும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மெடிடேஷனோ விஷயங்களோ வரும்போது அது மட்டும் போதாது, தற்காப்புன்ற விஷயங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது அந்த நாட்டுக்கு ஏற்றபடி வடிவமைத்து கொடுத்த ஒரு கலை தான் வந்து ஆக்சுவலி குங்ஃபூ அப்படின்னு. இந்தியாவிலிருந்து போன களரி அல்லது அதோட மாடர்ன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் குங்ஃபூ. சூப்பர் சார். சோ அந்த இன்ஃபர்மேஷன் மாத்திரம் இல்ல, இன்னும் அடுத்த நிறைய விஷயங்கள் பேச போறாரு. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பல பேர் வந்து கராத்தேக்கும் குங்ஃபூக்கும், ஏன் நான் கூட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கராத்தேக்கும் குங்ஃபூக்கும் என்ன அது வித்தியாசம் அப்படின்னு வந்து தெரியாம வந்து வண்டியை பிச்சுட்டு இருந்தேன். அந்த டிஃபரன்சியேஷனை எனக்காக சொல்றதுக்காக இன்னைக்கு வந்து அவர் இன்னும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறாரு. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட இது பிக் கேஃபே. என்ன உங்க ஆர்ஜே அபி நாயா. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் அனில் குமார் தான் வந்து குங்ஃபூ பத்தி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. சார், மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மாரலை வந்து டீச் பண்ணுது அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். உண்மைதான், அது 100% கரெக்ட். ஓகே. ஏன்னா நீங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதுல வந்து டிசிப்ளின் இருக்கு. மிலிட்டரின்றது எல்லாருக்குமே தெரியும். அது மிலிட்டரி இல்லைன்னா அவங்க பாதுகாக்கலன்னா நம்மள நிம்மதியா தூங்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மிலிட்டரி போர்ஸ்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் வந்து நம்ம வந்து முக்கியமா கத்துக் கொடுக்கறது. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல டிசிப்ளின் அவ்வளவு முக்கியமா இருக்கும். நம்ம வந்து ஒரு கலையை எடுத்த உடனே கத்துக் கொடுக்கறது இல்ல, அந்த மோரல் சைடு கத்துக் கொடுத்துட்டு மட்டும்தான் நம்ம வந்து அந்த கலைகள்ல, நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உண்மையான கலைகளை அடைஞ்சுக்கும். இவரை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ பிக் ஆர்ஜே அபிநயா அண்ட் 92.7 பிக் எஃப்எம் தமிழ் பேஜ்ல உங்களுக்காகவே ஷேர் ஆயிருக்கு. அண்ட் கீப் லிசனிங் டு 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே வெயிட்டிங். சோ ஸ்டே டியூன்ட். மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் என் கூட இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிக் கேஃபே. அண்ட் நான் உங்க ஆர்ஜே அபி நாயா. எஸ், மிஸ்டர் அனில் குமார் தான் இன்னைக்கு எங்க கூட ஸ்டுடியோஸ்ல குங்ஃபூ வந்து ஒரு ஹீலிங் ஆர்ட்டா எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், அது மாத்திரம் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து விளக்கி விலாவரியா வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ சார், எனக்கு இல்ல பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, கராத்தேக்கும் குங்ஃபூக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்ன சார்? கராத்தே அப்படின்றது வந்து ஜப்பானீஸ் மார்ஷியல் ஆர்ட், குங்ஃபூ அப்படின்றது வந்து சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட். ஓகே. அப்ப அந்த கராத்தே கிட் அப்படிங்கிற படத்துல வந்து கராத்தே கிட்னு சொல்லிட்டு அவங்க பண்றது எல்லாமே குங்ஃபூ. பேரு கராத்தே கிட். அந்த பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து குங்ஃபூ. அது அந்த படத்திலேயே வந்து கிளியராவே சொல்லிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டீங்க, இது ஸ்லோவான ஆக்ஷன் பண்ணுவாங்க அந்த படத்திலே பாத்தீங்கன்னா, அதற்கு பேர் என்ன சார்? ஆக்சுவலி தாய்ச்சி அப்படின்ற கலை அது. ஓகே. இன்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்டுகள்ல பாத்தீங்கன்னா சிகோங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. தாய்ச்சி, சிகோங் இந்த மாதிரி ஆர்ட்டுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இன்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்ன?
இன்டர்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ்னா இப்ப நம்ம வந்து மூவிங் மெடிடேஷன் எல்லாமே நம்ம பண்றோம். ஓகே சார். அந்த மாதிரி எனர்ஜி பேஸ்டு ஹீலிங் நம்மளால பண்ண முடியும். நம்ம உடம்பே நம்மளே நம்ம உடம்பே நம்மளால பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து நாம வந்து நம்மளே குணப்படுத்திக்கிட்டோம். அந்த மாதிரி வரும்போது இப்போ நமக்கு வந்து மசில்ஸ் அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்போ ஜிம்முகள் எல்லாம் போறோம், எக்ஸ்டர்னல் மசில்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் எக்ஸசைஸ்கள் யோகா போன்ற எக்ஸசைஸ்களோ விஷயங்களோ கொடுக்கும் பொழுது அதை வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பலப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசில்ஸ் ஃபோக்கஸ் பண்றோம். எக்ஸ்டர்னலா ஃபோக்கஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் இன்டர்னலா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா. ஓகே ஓகே. சோ இப்போ உங்களோட ஸ்கூல்ல நீங்க ட்ரெயின் பண்ற குழந்தைகள் ஆகட்டும் எல்லாருமே வந்து எந்த ரேஞ்ச்ல வந்து உங்க ஸ்கூல்ல ஆட்கள்? ஆக்சுவலி கேள்விகள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறது எந்த ரேஞ்ச் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வயசு 5 வயசுல இருந்து பாத்தீங்கன்னா 75 வயசு வரைக்கும் இருக்கிற ஆளுங்க வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. 75 வயசுல குங்ஃபு கத்துக்கணும் தாராளமா குங்ஃபு கத்துக்கிறவங்களுக்கு இருக்காங்க. அது இல்லாம வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 53 வயசுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி அவர் வந்து சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்த ஒருத்தர் இருக்காரு. ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு வந்து வயசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல அப்படிங்கறது இந்த இடத்துல அவர் சொன்னாரு. இன்னும் அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க. 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட இது பிக் கேஃபே. என்ன உங்க ஆர்ஜே அபிநயா என் கூட மிஸ்டர் அனில் குமார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டும் இல்லாம குங்ஃபு பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது வந்து நம்ம பேசி தெரிஞ்சுட்டோம். ஆனா இவரோட அசோசியேஷன்ல எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிருப்பீங்க இதனால? 2017ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 அவார்ட்ஸ் எங்களுக்கு. 2017 இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அதுக்குள்ளே ஒரு 70 அவார்ட்ஸ் வந்திருக்கு. 2002ல இருந்து நாங்க வந்து ஆக்சுவலி இது கலைகள்ல வந்து ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன்றதுனால அந்த இதுல இருந்தே போயிட்டு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது சொல்ல தெரியல. அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியமான இது என்னன்னா இப்போ தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குங்ஃபு அப்படின்றதுக்கு வந்து ஒரு சிலபஸ் நாங்க தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தொடர்ந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்டே டியூன் டு 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட இது கூட ஸ்டுடியோஸ்ல இருக்கு. 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிக் கேஃபே. நான் உங்க ஆர்ஜே அபிநயா. எஸ், இன்னைக்கு நம்ம கூட கிராண்ட் மாஸ்டர் மிஸ்டர் அனில் குமார் தான் இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு குங்ஃபு பத்தி, மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி. சார், நீங்க வந்து குங்ஃபு ட்ரீட்மெண்ட்காக அதே மாதிரி தாய்ச்சி வந்து ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களா? அது எப்படி அண்ட் ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அதாவது குங்ஃபு அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து பார்த்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்டர்னல் குங்ஃபு அப்படி சொல்லுவோம். அது எக்ஸ்டர்னல் குங்ஃபு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அது வந்து நம்ம வந்து ஸ்டைல்ஸ் விஷயங்கள் நீங்க விஷுவலா பார்க்கக்கூடியது. இன்டர்னல் குங்ஃபு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து நீங்க இப்ப பண்ற கையில ஒரு ஃபிங்கர், இப்போ ஒரு டைகர் எடுத்தீங்கன்னா டைகர் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்து நீங்க ஒரு ஃபிங்கர் வச்சிருப்பீங்க. அந்த ஃபிங்கர்ல இருந்து ஆக்சுவலி எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆப்போசிட்டுடைய பிரஷர் பாயிண்ட்ஸ்ல கரெக்டான விதத்துல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பயங்கரமான பாதிப்பு இருக்குது. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சொன்னீங்க இல்லையா, அது எப்படி? நம்ம உடம்புல என்ன தேவையில்லையோ அதை நமக்கு என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உடம்பு நல்லா இருக்கும். தாய்ச்சி அப்படின்னா என்னன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. தாய்ச்சி அப்படின்னா அது ஒரு இன்டர்னல் மார்ஷல் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுல தாய்ச்சியில பல லெவல்கள் இருக்கு. ஆனா தாய்ச்சியில வந்து எக்ஸ்டர்னல், கோஆர்டினல், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்றது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், கோஆர்டினல், ஸ்பிரிச்சுவல் 4 லெவல். அப்படி பார்க்கும் பொழுது எக்ஸ்டர்னல்னா நம்ம வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ்கள் எல்லாமே. இன்டர்னல் என்றது மெடிடேஷன், மூவிங் மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரூட்டிங், விஷுவலைசேஷன் எல்லாம் இருக்கு. எக்ஸசைஸ்களோ எந்த ஒரு வீட்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா கூட நீங்க வந்து அதுல ஒரு பிரீத் இருக்கு. ஆனா இந்த பிரீத் பல பேர் தப்பா தான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாம வந்து ஒரு வெயிட் தூக்குறீங்கன்னா வெயிட் வந்து என்ன பண்ணணும், எந்த பிரீத் இன் பண்ணணுமா பிரீத் அவுட் பண்ணணுமான்னு தெரியல. வெயிட் தூக்கும் போது எந்த பொசிஷன்ல இருந்து தூக்கணும் தெரியல. ஆமா, அந்த மாதிரி ஆயிடும். நம்ம வந்து கரெக்டான பொசிஷன்ல இருந்து தூக்கலன்னா பாடிக்கு கரெக்டான பாதிப்பு இருக்கும். அப்போ போஸ்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாகுது. அந்த போஸ்டர்ஸ் கரெக்டா பண்றது தாய்ச்சியில இருக்கு. அது ஒரு கலையில தாண்டி நம்மளுக்கு எவ்வளவு ஒரு உபயோகமா இருக்கு. டெய்லி லைஃப்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஒரு முக்கியமான பார்ட்டுக்கும் நம்ம வந்தாச்சு. விமென்க்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி அவர் வந்து பேச போறாரு. சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் மஸ்ட் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோஸ்ல மிஸ்டர் அனில் குமார் 92.7 பிக் எஃப்எம்ல டாப் 100 கலக்கல் ஹிட்ஸோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிக் கேஃபே. நான் உங்க ஆர்ஜே அபிநயா. சார், மார்ச் 8 வந்து விமென்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? விமென்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும்
ஏன்னா விமன்ஸ் இருந்தாதான் ஃபேமிலி அல்லது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா. அப்போ அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனாலே அவங்க நல்லா இருக்கிறதுன்றது ஒரு பார்ட் இருக்கு. இப்ப நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்லயா இருந்தாலும் மார்க்கெட்லயா இருந்தாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அதை சஃபர் பண்ணிட்டே இருக்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு வந்து நாம பல இடங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வரும்போது இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் கூட ஒரு ஃபைட் பண்ணியோ அல்லது ப்ரொடெக்ட் பண்ணியோ நிக்கிற அளவுக்கு ஸ்டாமினாவோ கூச்சல் போடுற அளவுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய சவுண்ட்ஸ் வெளியே வர அளவுக்கு பயம் உள்ள போய் தடுத்துக்கிறது. அதனால வந்து பயத்தினால வந்து நமக்கு சவுண்டே வெளியே போடணும். அதுல செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது இப்ப எங்களுடைய பார்ட்ல எல்லாம் நாங்க வந்து எங்களுடைய அசோசியேஷன்ல இதுல வந்து கொடுக்கறது LSDC அப்படின்னு சொல்லுவோம், லேடி செல்ஃப் டிஃபென்ஸ். இதுல வந்து எந்த மாதிரியான ஆளுங்களும் வந்து இதை கத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா கால் தூக்கி அடிக்கணும், கை தூக்கி அடிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நிறைய பாட்டுகள் நீங்க பாத்திருப்பீங்க. ஐயோ இதெல்லாம் நான் பண்ணாதான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா எல்லாருமே தரையில தான் நிக்கிறாங்க. நாம வந்து தரையில நிக்கிற ஒரு ஆளை இது பண்றதுக்கு நீங்க மேலே தூக்கி கால் தூக்கி அடிக்கணும்னு கிடையாது. நிறைய பாட்டுகள் இருக்கு. அது முறைப்படியான ஒரு பயிற்சிகள் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இப்ப எங்க லிசனர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அவங்களும் வந்து குங்ஃபூ கத்துக்கணும் இல்ல ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் கத்துக்கணும்னா உங்களை எப்படி சார் அப்ரோச் பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க போயிட்டு சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபூ அசோசியேஷன், சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபூ அசோசியேஷன், அது இல்லாம வெப்சைட் எங்களுடைய வெப்சைட் இருக்கு சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபூ தாய்ச்சி.com. இல்லன்னா எங்களுடைய போன் நம்பர் இருக்கு 9444884857 or 9444884847 இருக்கு. உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பர்சனலா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த 3 வகையில ஏதாவது ஒரு வகையில உங்களை நீங்க ரீச் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாம விமென்ஸ் டே வேற வரப்போகுது. சோ அட்லீஸ்ட் இந்த விமென்ஸ் டேல இருந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரெசல்யூஷன் இல்ல நம்மளோட தேவைகளுக்காகவாது செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கறத வந்து கத்துக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சண்டே அதுமா ஜாலியா எல்லாரும் வீட்டுல படம் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் டாடா பாய் சொல்லிட்டு நான் இன்னைக்கு கிளம்பிடுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஆன் மை ஷோ சார். பிக் எஃப்எம்க்கு வந்து நான் உண்மையிலேயே எங்களுடைய அசோசியேஷன் மூலமாவும் வரப்போற ஜெனரேஷனுடைய ஒரு தேவை அப்படின்ற ஒரு பாட்டுல எடுக்கும்போது நாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்க நன்றியை செலுத்தி ஆகணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சோ அடுத்த வாரமும் இதே மாதிரி பிக்